நட்சத்திர தொகுதிகளில் இன்று நாம் காணவிருப்பது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் சாத்தூர் தொகுதி. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோடு நீண்டகாலம் பிணைப்பில் இருந்த தொகுதி என்றால் அது திருநெல்வேலி தொகுதிதான். 2001, 2006, 2011, 2016, 2021 என்ற 5 தேர்தல்கள் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட தொகுதி. 3 முறை அவருக்கு வெற்றியையும் 2 முறை தோல்வியையும் தந்த தொகுதி திருநெல்வேலி. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் களம் மாறி விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போட்டியிடுவதால் அந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ளது. முன்னாள் முதல்வர் காமராசரை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய பெருமைமிக்க தொகுதி சாத்தூர். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் 6 முறை வென்ற தொகுதியும் இதுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முதலில் இங்கேதான் வெற்றி பெற்றார். 1957 மற்றும் 1962 ஆகிய தேர்தல்களில் காமராஜரை வெற்றி பெறச் செய்த வரலாறு இத்தொகுதிக்கு உண்டு. 1952 முதல் இந்த தொகுதியில் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக மற்றும் அதிமுக தலா 6 முறை வெற்றி பெற்றுள்ளன. ஆரம்ப காலத்தில் நாடார்கள் நாயக்கர்கள் அதிகமிருந்த இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு முக்குலத்தோர் அதிகமாக வாழும் தொகுதியானது. கடந்த 2021 தேர்தலில் திமுகவின் ரகுராமன் வெற்றி பெற்று MLA ஆனார். விவசாயிகள், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழில் புரிவோர், விளிம்பு நிலை சமூகங்கள் மிகுந்த தொகுதி சாத்தூர். மேட்டமலை, சின்னக்காமன்பட்டி, வடமலாபுரம், இருக்கன்குடி என பெரும்பாலும் கிராமப்புற பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2,28,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பட்டாசு ஆலைகள் அதிகமுள்ள வெம்பக்கோட்டை பகுதியில் பிரத்யேக தீக்காய சிகிச்சை பிரிவு, இருக்கன்குடி சாலையில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்படும் ரயில்வே மேம்பாலம், ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ள வைப்பாற்றை மீட்பது என தொகுதியின் தேவைகளும் மக்களின் எதிர்பார்ப்புகளும் அதிகம். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் களம் இறங்கியுள்ளார். அவருக்கு எதிராக திமுகவின் கடற்கரை ராஜ் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆனந்தராஜா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அஜித் ஆகியோர் போட்டியிடுவதால் சாத்தூர் களம் ஆனல் பறக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராகுல் காந்தி.